என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஃபர்டிலைசர் தாங்க. இது வந்து ஒரு காஸ்ட்லெஸ் ஃபர்டிலைசர். நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர் தான். இதை பயன்படுத்தினால என்னுடைய செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பிளானோட க்ரோத்தே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து நோயினுடைய தாக்கங்களும் எல்லாம் மட்டுப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து மண்ணினுடைய வளர்த்தியை அது வந்து மேம்படுத்தி விடுது. ஸோ புது புது கிளைகளும் வந்து அழகாக எடுத்து வந்தது. எல்லா பக்கமே பார்த்திங்க அப்படின்னா புது கிளைகள் அழகாக எடுத்து வந்து பூக்களுமே வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு செடியில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க செடியும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்தே வந்து புது கிளை வந்து ஒன்று அழகாக எடுத்து வந்திருக்கு. ஸோ எல்லா செடிகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா புது கிளைகள் வந்து நல்லாவே எடுத்து வந்து க்ரோத்தே வந்து பிளான்ட்டில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்டிலைசருடைய பயன்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது ஓவராலாக பிளான்ட்டோட க்ரோத்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. அதாவது வந்து இலைகள் கொட்டாமல் இருக்கும், புதுத்தளிர்கள் அழகாக எடுத்து வரும் அப்படின்னு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லாமல் எல்லாமே பிளான்ட்டோட முழு வளர்ச்சிக்குமே இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்குது. ரெண்டாவது நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலுடைய டெக்ஸ்சரையே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ மண்ணுடைய வளம் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னா செடிகளுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் இல்லைங்களா. அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்டிலைசரை நம்ம மண்ணுக்கு கொடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்ம தண்ணி கொடுப்போம். எந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாலுமே நம்ம தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா. கொடுக்கும் பொழுது நல்ல ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ரூட் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காஸ்ட்லெஸ் ஃபர்டிலைசர். நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்க ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் கூட. ஸோ இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இத்தனை நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இது ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பூக்கும் தாவரம் வச்சுருந்தாலும் சரி, காய் செடிகள் வச்சுருந்தாலும் இந்த ஃபர்டிலைசரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செடிகளில் வந்து நல்லாவே வளர்ச்சி ஏற்படும். காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிகளில் வந்து காயினுடைய அந்த க்ரோத் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன செடியாக வரும். இப்போ தக்காளின்னு பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியாக அந்த காய் வைக்காமல் சின்ன சின்னதாக இருக்கும். தாவனுடைய வளர்ச்சி இல்லாமல் சத்து பற்றாக்குறையினால அந்த மாதிரி ஏற்படும். இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது நல்ல காயெல்லாம் நல்லா திரட்சியாக வரும், நல்லா பெருசாக காய்கள் நல்லா எடுத்து வரும். ஸோ பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி செடி வச்சுருக்கவங்களும் இதை தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது என்ன ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன ஃபர்டிலைசர்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு எரு தான். இந்த கோட் மேன்யூர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிக அளவு நைட்ரஜனும் பொட்டாசியம் சத்துக்களும் இது இருக்குது. இப்போ நம்ம கவ் டங்க்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவுமே நைட்ரஜன் ரிச்சாக இருக்கும். அது இல்லாமல் அதை வந்து ரொம்ப 6 மாதம் வந்து பழசாக இருக்கக்கூடிய கவ் மேன்யூரை நம்ம வந்து யூஸ் பண்ணி இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து ரூட்டை வந்து பேர்ன் பண்ணி விட்டுரும், செடிகள் இறந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் கோட் மேன்யூர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பேர்னிங் எஃபெக்டெல்லாம் நம்ம செடிகளில் ஏற்படாது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்டர்லெஸ், அதாவது ஒரு ஸ்மெல்லாம் எதுவுமே வராது கோட் மேன்யூரில். ஸோ இது வந்து நம்ம தாராளமாக ஈஸியாகவும் பயன்படுத்த முடியும். நேஷ்னல் கார்டனிங் அசோசியேஷன்ஸில் கூட வந்து இது நோட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாட்டுச்சாணத்தை விட ஆட்டுச்சாணம் வந்து பல மடங்கு தாவரங்களுக்கு வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மாட்டுச்சாணத்தில் வந்து கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்திட்டாலோ இல்லை ரொம்ப பழசாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி பயன்படுத்திட்டாலோ அது வந்து தாவரங்களை வந்து பாதிச்சிடும் இல்லைங்களா. ஆனால் இந்த எருவை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் காஞ்சதாகவே இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மண்ணினுடைய அந்த வளத்தையே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இதில் வந்து வெறும் நைட்ரஜன் கண்டென்ட்டை மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்துக்களும் நிறைஞ்சி இருக்கிறதுனால நோய்கள் வந்து ஏற்படாத அளவுக்கு செடிகளுக்கு வந்து ஒரு ஊட்டத்தை கொடுக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை அப்படி சாலிடாகவே கொஞ்சம் செடியை சுற்றி விட்டு நம்ம போட்டு விட்டுடலாம். இதே கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, தண்ணி வந்து நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது இது லிக்விடாக ஒரு டீ மாதிரியே மேக் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளில் கிடைக்குங்க. ஸோ இந்த ஆட்டு எருவை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம போட்ட அந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டு எருவை எடுத்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2-3 நாட்கள் வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு நிறைய ஒரு பல்காக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய வாங்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு
வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து போட்டு விட்டாவே வந்து போதும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துடலாம் செடிகளுக்கு. இந்த ஆட்டு எரு நான் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பழசாக கொடுக்கும் பொழுது இன்னும் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து செடிகளில் வந்து கிடைக்கும். மாட்டுச்சாண அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ரூட் வந்து பேர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 7 நாட்கள் வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொடுத்துட்டேன் இல்லைங்களா? இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த செடியை வந்து நல்லா சுற்றி இப்படி போட்டு விட்டுருங்க. செடியோட சைஸை பொறுத்து நீங்கள் கொடுங்க. போட்டுட்டு மறுபடியுமே கொஞ்சமாக நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுத்துக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். சாலிடாக கொடுக்குற மாதிரி தான். இதுவே நீங்கள் லிக்விடாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு பக்கெட்டில் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை வந்து பிடிச்சிக்கோங்க. 5 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவு இருக்கிற மாதிரி நான் ஆட்டு எரு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் மூட்டை மாதிரி கட்டியும் நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து போட்டு கலந்துக்கிறேன். நல்லபடி கலந்து விட்டுருங்க. இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து சேர்த்திக்கிறேன். நம்ம செடிகள்லேயே வந்து வேர் பாதிப்பு எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இதையும் நம்ம ஒரு லிக்விடாக வந்து ஃபர்டிலைசர் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா செடியில் இன்னும் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதையும் நான் சேர்த்திக்கிறேன். இந்த வேப்பம் புண்ணாக்கை வந்து எப்படி பயன்படுத்தணும், அந்த பவுடரை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு காற்று புகாத மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. அப்பப்போ மட்டும் எடுத்து ஒரு குச்சோ இல்லையோ கம்பியோ மாதிரி வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், இந்த மாதிரி பண்ணி ஒரு 2 நாள் வச்சுருந்தாவே போதும். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் அந்த நல்லா வந்து ஊறி வர அளவுக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை ஊற வச்சு கூட இப்போ 1.5 நாள் பக்கமாக ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 தடவை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிழலான பகுதியிலேயே வச்சுருங்க. ஸோ இது வந்து நல்லா எந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ 2லேருந்து ஒரு 7 நாள் வரைக்கும் நல்லா நீங்கள் ஊற வச்சு நீங்கள் எடுத்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டீயை வந்துட்டு நம்ம நல்லாவே டைல்யூட் பண்ணி தான் செடிகளுக்கு கொடுக்கணும். இப்போ இதனுடைய கலர் பாருங்கள், நல்லாவே டார்க்காக இருக்குது இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஒரு 1:10 ரேஷியோவில் வந்து கலந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அளவு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியில் வந்து கலந்து அதுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கலந்துருங்க. அந்த டீயோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டாகிட்டே வருது பாருங்கள். நல்லா மைல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இப்போ ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் எந்த டப்பாவில் வந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கே வந்து 10 மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ட்ரென்ச் மண் பகுதிக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம். இதுவே நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா மைல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இலைகள் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் டைல்யூட் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா மைல்டு கலரில் வந்துட்டு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஒரு அருமையான ஃபர்டிலைசராக இது வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு என்னுடைய மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுடைய பிளான்ட்டோட இமேஜ் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.